என்ன பண்ணுறாங்க இங்கே வந்து அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து உக்காந்துருக்காரு பழமொழி பழனிசாமி வீட்டில். இவளுக்கு எவ்வளோ ஒரு இது பாரு. ஏண்டி என்னடி இது இங்கே எதுக்கு வந்துருக்குற? பீராவே இப்பதான் திறந்தேன். வந்துட்டியா? இங்கே எதுக்கு வந்த? அங்கே போகலாம் இங்கே போகலான்னு சொன்னீல்ல, சத்தம் போட்டு தொலையா. ஏன் கள்ளக்காதல வீட்டுக்கு வந்திருக்கிறதுனாலயா? மாமன்ட்டு கள்ளக்காதனா எட்டி மிதிச்சானா ஈரப்பா வந்து போயிருப்பாரு. இப்ப பட்டாளத்துக்கு போன போட்டனா இந்த காதலுக்கு பேர் என்னன்னு தெரிஞ்சு பேரும் பாக்குறிய? இப்ப ஏய் அவன் மாமன்டி. மாமன் வீட்டுல ஆள் இல்லாத வீட்டுல உனக்கு என்ன வேலைங்க? ஆள் இல்லாத வீட்டுல இருந்தா தான் பிரச்சனை இல்ல. ஆள் இருக்கிற வீட்டுல இருந்தா ஆளே இல்லையே. எங்க போயிட்ட மாமன்? எங்க போயிட்டான்னு தெரியல. இப்பதான் பீரோவே திறந்த. அதுக்குள்ள வேட்டுவ அடுத்தவங்க வீட்டு பீரோவை நீ திறக்கிற? என்ன மாமன் வீட்டுல தான் திறந்தாங்க. அடுத்தவங்க வீட்டுல திறந்தா அது உரிமை. இது இவங்க வீட்டுல திறக்கிறது தப்பு இல்லையா? பட்டாளத்துக்கு போன் போடவா சொல்லவா? பட்டாளத்துக்கு போட்டு சொல்லு. வேணாம், நல்லது இல்ல இதெல்லாம். மடியில கணம் இருந்தா தாண்டி வழியில பயம் இருக்கணும். ஏண்டி உனக்கு எல்லாமே கணம் தான். பண்ற தப்புக்கு ஒரு நியாயப்படுத்திக்கிற நீ. போனை எடுத்து சொல்றேன் பாரு அந்த ஆளுக்கு. உன நம்பி அந்த ஆள் இருக்கிறாரு. கீழே எடுத்து வச்சிருக்கான் பாரு. ஏய் பண்டா அது எனக்கு இப்ப மட்டும் வந்த நல்லா பண்டா படவே பண்டா கத்தாத. ஏடி உனக்குலாம் வெக்கமா இல்லையாடி? அதை புடுங்குறிய. உனக்கு எப்படி வெக்கமா இருக்கு? எனக்கு எடுத்து வச்ச புடவை நீ எதுக்கு எடுக்கிற? உனக்கு எடுத்து வச்சான். இல்லத்தான். ஏதாவது சாப்பிடுறியாடி? என்ன இருக்குது இங்க சாப்பிடறதுக்கு? இங்கிட்ட இருந்து உட்காருவா. நீ இப்படி வா. இருட்டுக்குள்ளேயே அலையுவேன். ஆமா ஆமா. இல்ல வர சொல்லிவிட்டு எங்கடி போயிருப்பான்? எதுக்குடி வர சொன்னா? தெரியல என்னத்துக்கு வர சொன்னானோ. உன்னையும் வர சொல்லியிருக்கான், என்னையும் வர சொல்லியிருக்கான். 5 பேர் விளக்கமாக வர சொன்னா அப்புறம் எப்படி நான் வருவீங்க? நீ எதுல வந்த? ஆட்டோல தான் வந்தேன். நான் தான் ஆட்டோல வந்தேன். உன் ஆட்டோ எங்க? என் ஆட்டோ வெளியில பாத்ரூம் போயிருக்குது. அப்படியா? உட்காரு. பாத்ரூம் ஆட்டோ கூடவா பாத்ரூம்? அப்புறம் அதுக்கு மட்டும் கை கால் இல்லையா? பெட்ரோல் போட்டா தானே வண்டியே ஓடுது. அந்த மாதிரி அது வயிற்ற வருஷம் சத்த பாத்ரூம் போக வேண்டியதான் வர வேண்டியதான். எங்க வீட்டுல ஆள் இல்ல. எங்க போனான்னு தெரியலம்மா. திறந்து போட்டு ஏதாவது எடுத்துட்டு போட்டு போயிருக்காமா? ஒண்ணு வேணும்டா பாத்தியா? காமெடி. ஏய் பாடி எந்த பாருடி. அதையா காமிச்சுட்டு இருக்கா அவளை. காட்டக்கூடாது. ஆமா. எங்க போனாலும் இந்த மாதிரி நம்ம போய் திறந்த பீராவை அப்படியே வச்சுட்டு வந்தேன். 5 விரல் கொண்டு ஒரு பொருள் தோக்கல. அது எங்க பாரு எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த புத்தி மட்டும் உனக்கு மாறுறது இல்ல. எனக்கு வந்துதான் இருக்கு. காத்தாடியை போட்டு வேவா வேவுதுமா. ஏம்மா எங்கேயோ இருக்கிறது ஃபேன் வச்சு இங்க இருக்குது. போட்டு அன்னைக்கு அப்படிதான் போட்டு சாக்கு அடிச்சிருச்சு. நல்லா இருக்கு. இல்லைன்னு வெளியில போயிடலாம். மாடி ஒரு மாதிரியா இருக்குது. பாக்கியம் இடத்த பத்தி நல்லா இருக்குதுல்ல. ஃபேன் ஆஃப் பண்ணி விட்டோம். போடி சாத்தாடியா. நிழலுக்கு வாமா. நிழலுக்கு வா. ஆமா. ஏதோ நெஞ்ச கரைச்சிக்கிட்டே இருக்கு மாட்டு. நல்லா ஜெல்லுன்னு இருக்குது. பாக்கியம் செல்லுன்னு தான் இருக்குது. இந்த பக்கம் தான் நிலம் பார்த்துருக்குது. ஏன்னா இதெல்லாம் அடிக்கணக்கு தானாம்மா. அடிக்கணக்கா? ஆமாம். சென்ட் கணக்கு இல்லையாம்மா? சென்ட் கணக்கு தான் கேட்டேன். அது எனக்குன்னா சென்ட் கணக்கில் கொடுப்பாங்களாம்மா. வேற இப்போ நீ வந்தீங்கன்னா உனக்குலாம் அடிக்கணக்கு தானாம்மா. உனக்கு சென்ட் கணக்கு, எனக்கு அடி கணக்கு. ஆமாம். எனக்கு 4 அடி போதும் இல்லை? 6 அடி பத்தாது. 6 அடி தான் உனக்கு மொத்தம். எனக்கு தவளோடு தானே கணக்குள்ளம்மா. ஓஹோ 6 அடி கொடுப்பாங்க. மீதியை வந்து கணக்கு பண்ணி வந்து நினைக்கிறேன். உனக்குலாம் இப்படி 16 அடி கொடுப்பாங்க. என்னடி இவன் வர சொல்லி விட்டு இப்படி போயிட்டான்? எங்கேயுமே போயிருப்பான். பேர் நல்ல பேர் வச்சிருக்கிறீங்கம்மா. பழமொழி பழனிசாமி. எம்மா வாயை திறந்தா சரித்திரத்தில் 1 மாதத்துக்கு 30 நாள். இந்த 30 நாள் நான் போன் அடித்தாலும் சரி, என் தங்கச்சி தனப்பாக்கி அடித்தாலும் சரி, எந்த நேரம் கேட்டு பாருங்க சொல்கிற ஒரே பதில் எங்கடி போயிருக்கேன்னு சொல்லுவா. இளவில் இருக்கிறேன். இளவு வீட்டுக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு காரியம், ஒருமாக்கட்டு, அப்புறம் வந்து 30 கும்பிட்றது, தேவசம் கும்பிட்றது. நாங்கள் ஆசைப்படுவோம். ஏன் ஒரு நாளைக்காவது கல்யாணத்தில் இருக்கிறேன், காது குத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டியா?
அப்படின்ட்டு வந்துடுது, நான் என்ன செய்யறது? ஆமாம். அதனால கேட்டிங்கன்னா இப்போ என்ன சொல்லி வராருன்னா, என்னம்மாம்மா அப்படி எந்த நேரம் பார்த்தாலும் போகிறேன்னு கேட்டால், அப்புறம் என்னம்மா போகிற இடத்துக்கு போய் தானே ஆகணும் அப்படிங்கிறாரு. ஆனால் வாயை திறந்தா பழமொழி இல்லாமல் பேசுகிறதே கிடையாது. அதான் ஒரு கமெண்ட்டில் அழகாக சொல்லியிருந்தீங்க, பழமொழி பழனிசாமின்னு சொல்லிட்டு. அந்த பேர் வேறு லெவலில் இருக்குது. இனிமேல் அவருக்கு பேர் அதுதான். அவரோட பேர் வந்து வடிவேலு. இனிமேல் வந்து பழமொழி பழனிசாமியில் தான் கூப்பிடணும். கண்டிப்பாக நினச்சி பார்க்க முடியல அந்த பேரை கேட்டோம். நான் கமெண்ட்டில் பார்த்த உடனே நான் சந்தோஷமாயிருச்சு. ஓ, இந்த பழமொழி நல்லா, இந்த பேருக்கு இந்த ஆளுக்கு ஏற்ற மாதிரி பழமொழி சொல்கிறதுனால பழனிசாமி நல்லா இருக்குங்கிறது. ஏண்டி காலையில் 6 மூஞ்சில் முடிச்சோம் இப்படி வந்து வெறும் வீட்டில் உட்காந்துருக்காமடி. மொதல் ஃபோன் எந்திரிச்சோன்னே ஓம் ஃபோனு தான் வந்துச்சு. என் போனு நல்லா யோசனை பண்ணி சொல்லு. பழனிசாமி நம்பரா என் நம்பரா? உன் நம்பர் தான் வச்சு. அதுக்கப்புறம் தான் அவனே கூப்பிட்டான். நான் கேட்டதுக்கு காத்தாலே நான் ஃபோனை போட்டேன், பேசிட்டேன், எல்லாம் கிளம்பி ரெடியாக இருக்கிறாங்க, நீ ரெடியாக இருந்து வந்துரு அப்படின்னு சொல்லி சொன்னார் பழனிசாமி. உங்க அம்மாமே வாங்கிட்டு சொல்லிட்டாரா? அப்படி என்கிட்ட சொல்லாமல் வாங்கிட்ட மட்டும் தான் சொல்லுவாரா? சொல்லுவார் தான் சொல்லுவார். 1000மே சொல்லி நான் 2ஆவதாக வந்தேன், நீ முன்னாடியே வந்து பீரோவை திறந்துக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு வரட்டுன்னு தான் இருக்கிறேன். வருவார் பாரு. அப்படியே ஆளை ஒரு நாள் பார்க்கணும், அழகு ஒரு நாள் பார்க்கணும், விருந்து ஒரு நாள் திங்கணும், இருந்து தான் பார்க்கணும். அந்த அழகை கோடி அழகு கொட்டி கிடக்குது. கொஞ்சம் இதுக்கு வந்திருக்கிறியடி இந்த அழகை பார்க்கறதுக்கு. அந்த மனுஷனுக்கு தெரிஞ்சா என்னடி ஆகும்? ஆருக்கு பட்டாளத்தில் இருக்கிற மனுஷனுக்கு. பட்டாளத்தில் இருக்கிறதுக்கு ஏண்டி அவர் பாட்டுக்கு போய் அங்கே நாட்டை காத்துக்கிட்டு உட்காந்துருக்குறேன். நான் வீட்டை காத்துக்கிட்டு அதான் நான் சொல்கிறேன் பாரு. அத்தை மவன் மாமன் மவன் 1000 சொந்தம் இருந்தாலும் அத்தை மவனாவே நினைக்கணும், மாமனாவே நினைக்கணும். புரியுதா? வயசுலயே இல்லாத போய் இன்னும் போய் என்ன திருப்பி நினைக்க போறாங்க. அது ஒன்ன மாதிரி காடு கடை கண்ட பக்கம் ஆளு மேல கண்ணு தோல் மேல சிலையுமா அலையிறப்பாரு. அவளுக்கு அந்த புத்தி இருக்கு சொல்லுவாங்க. ஆமா, நான் சொல்றேன் கேளு. இந்த ஊர் உலகமே மெனவரை சுத்தி வந்து நான் வீட்டுக்குள்ள வந்தாலும் என் உள் மனசு சுத்தம். அதனால உலகத்துல எங்க வேணாலும் போயிட்டு வரும். உள் மனசு சுத்தம் நீயா தான் சொல்லிக்கிற. அக்கம் பக்கம் இருக்கவங்க சொல்லணும், நாங்க சொல்லணும் நீ சுத்தமானவ அப்படின்னு. அக்கம் பக்கத்துல உள்ளவளுங்க நல்ல சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சு பொட்டு வச்சு நல்ல நேரம் அப்படி இப்படி என்ன உன் இஷ்டத்துக்கு இப்படி சாட்சிக்கிற கைய இப்படி இப்படிமா இப்படி வச்சுன்னா அது என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கவராங்க. அவங்க கவரான்னு இப்போ தெரியாது. இப்போ ஒருத்தடி நம்மளை பேச விட்டுட்டு இப்படி அவ கோணலுக்கே இப்படி மாற்றி எடுத்துக்காது. இப்படிலாம் அப்படிலாம் எடுத்து போஸ்ட் பண்ண முடியாது. சரியா? தெரியுதா இல்லையா? குழந்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பட்டு சேலை கட்டி தலை நிறைய பூ வச்சுட்டு போயிட்டு நம்ம அழகா இருக்கிறோங்கிறதுக்காக நம்ம அழகுபடுத்திக்கிட்டு தன்னை அழகுபடுத்திக்கிட்டு இந்த பிறவியில பிறந்துட்டு அந்த உலகத்துல என்ன அழகா இருந்து வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்தாலும் ஒன்னாட்டம் இருக்கிறவங்களுக்கு 4 பேர் சொல்லி என்னடி எப்படி போறா பாரு. அவ தோடு என்ன, அவ சீலை என்ன, அவ என்ன அதெல்லாம் பாருங்க அல்லாம சொல்றது. அப்புறம் ஒரு நல்ல தோடு முகத்து இல்லாம ஒரு சீலைகளே கட்டிட்டு போனாலும் அப்படி பாரு எல்லாம் போட்டு நவ வச்சிருக்கிறாம்மா வச்சுக்கிட்டு பஞ்ச பாட்டு பாட்டுக்கிட்டு இப்படி இப்படி எப்படி பாராப்பாரு. அப்படியே பரதைய சேட்டம் பாராப்பாரு. ஒன்றும் இல்லாத மாட்டோம் எல்லாம் நடிப்பு அப்படி பாருங்க. அப்புறம் நடுத்தரமா போனாலும் ஆரம்பத்துலலாம் கஷ்டப்பட்ட 10 ரூபா ஏறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்கிறா பாத்தியா? அதனால இந்த உலகம் வாழ்ந்தாலும் பேசும் தாழ்ந்தாலும் பேசும். எவ்வளவுக்காகவும் பயப்படக்கூடாது. நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக நடக்கிறோமா, அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணாமல் நடக்கிறோமா, அப்படி போயிட்டு வந்தோம். கண்டிப்பா இல்லை தானே பாக்கியம். இப்போ நமக்காக நம்ம வாழ்ந்தாலுமே உலகம் நீ சொல்ற கதை சாத்தியமான ஒரு விஷயம் தான். புரியுதா? எப்படி இருந்தா இன்னைக்கு பாரு அப்படிங்கிற கதை. நமக்காக வாழ்றோமோ சுத்தி இருக்கிறவங்களுக்காக நம்ம வாழ்ந்தாகணும். ஏன்னா அவங்க என்ன சொல்லிடுவாங்களோ, ஒரு நல்ல புடவை கட்டினா ஐயோ இது என்ன சொல்ல போறாங்களோ, இதுக்கு என்ன பேச்சு பேச சொல்றதுக்காகவே தான் அவளுக்கு பிறப்படுத்திருக்காளுங்க. கண்டிப்பா அவங்கவுங்க நல்ல துணி கட்டுறாங்க, நல்ல நகை நட்டு போடுறாங்கன்னா அவங்களோட கஷ்டம் தான் அதுக்கு காரணம். கஷ்டப்பட்டாங்க, அதுக்கு உண்டான சந்தோஷத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க. இல்ல உடனே தூத்திடுறது. அவசரத்துக்கு இப்போ செலவுக்கு ஒரு கடை கஷ்டம் ஒரு செலவு வந்துருச்சுன்னு ஒரு 10,000 கொண்டு கொடுத்துட்டோம். நம்மளாலும் 10,000 நான் அவனை கொடுத்தாலும் எப்படி 10,000 ஏன் நான் யாரும் சேர்த்து கொடுக்க கூடாது? அப்படித்தான் போதும்னு யாரும் சொன்னதில்லை சாக்கு பாக்கியம். அதெல்லாம் எப்படி சொல்ல மாட்டான். ஒரு நாட்டம் 10 பேர் இருக்க தாண்டி செய்யறாங்க. ஊருக்கு 10 பேர், என் நாட்டம் 10 பேர். அப்புறம் நல்லா கேட்டு விட்டுருவோம். எப்படி கேளு, நல்லா கேளு பார்க்கலாம். நானும் தான் என்ன நாங்க என்ன அப்படி ஊரை கழுவிக்கிட்டு உட்காந்துருக்கிறோமா? ஊர்ல அவங்க நல்ல துணி கட்டுறாங்க, நாங்களாம் கட்டவே இல்லை. நாங்க கட்டுறதும் கிடையாது. நாங்க நகை நட்டு போடவே இல்லை. உன்னை பார்த்தோன்னா நாங்க போட்டுக்க நங்கு நங்கு நங்குன்னு நாங்க தான் குத்திட்டு கிடக்குறோம். ஊரை கழுவ நெய்யி சொல்லுவாங்க எல்லாரும். ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க எல்லாரும் நல்லவங்க பாக்கியம். ஆமா
பாவம் நல்ல மனுஷன் நடுப்புற வரவங்களுக்கு நாட்டுக்கு ஒரு குத்து விளக்கு ஒரு ஏற்றி பூசை பண்ணிச்சு சொல்கிறாங்க உனக்கு எங்கே போயிட்டாங்க தெரியல இவங்க கொண்டாந்து இவ்வளோ கொண்டாந்து இங்கே விட்டுப்புட்டு அது என்ன அது வர சொல்லி வந்தேன் நீ ஒண்ணுமே தெரியாம உள்ளுக்கார திறந்து பீரோவை திறந்துகிட்டு இருக்கிற உன்னையில எதுக்கு கூப்பிட்டான்னு தெரியல வரட்டு கேட்கறேன் பாரு கேள்வி போனடி அவனுக்கு எங்கே இருக்கான்னு கேளு அவன் இவன் எல்லாம் பேசாத அவர் சரி அவர் ஐயா அப்போ உனக்கு தான் விஷயம் மாட்டேங்குது எனக்கு ஒன்று இல்லை பாருங்க கள்ளங்கவலை இல்லாமல் எந்த ஒரு தப்பு இல்லாதனால அவன் பேசலை அவனை அவனு பேசுனா உனக்கு குத்துதுன்னா உனக்கு அவனுக்கு தான் நல்ல தொடர்போ கள்ள தொடர்போ அது என்ன காட்டு தொடர்போ இந்த பாரு இன்ன வரலையும் நல்ல மாதிரி பேசுனேன் இந்த இப்போ சொல்லிவிட்டு நீயே இந்த கதைக்கு வந்துட்டுன்னா அப்போ நீ யாரு நீ எப்படியாப்பட்டவளா இருப்ப அகம்பாவம் ஆணவமா பேசாதடி பாக்கியம் அவர் நல்ல மனுஷன் பழனிசாமி இருக்கட்டும் அங்கே பாரு கல் தொட்டி பாரு தனப்பாக்கியம் கல் தொட்டி தண்ணி பிடிச்சிருக்கிறா பாரு கண்டிப்பா போய் பார்த்துட்டு இதெல்லாம் இந்த காலத்துல இன்னும் இருக்குது அள்ளி கை கழிச்சோம் அப்போ நல்லா இருக்குது காமிச்சிட்டாங்க பாக்கியம் இதெல்லாம் உண்மையிலுமே அந்த காலத்துல இது பாரு எவ்வளோ அழகா தண்ணி பாரு ஜில்லுன்னு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்க கல்லுலேயே கருங்கல்லாலேயே அப்படியே தொட்டி பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க தண்ணி அதெல்லாம் எப்பயுமே சூப்பராக இருக்கும் இன்னைக்குன்னு கிடையாதுமா இன்னைக்குன்னு கிடையாது என்னைக்குமே பாரு கல் தட்டி இங்கே பாருங்க அம்மிக்கல் பாருங்க சின்ன அம்மிக்கல் அதை விட பெரிய அம்மிக்கல் இதெல்லாம் இந்த கிராமத்துங்களில் மட்டும்தான் இன்னமும் அது நெல் அவிக்கிறது ட்ரம்மு இந்த இன்னமும் இந்த கிராமங்களில் இதெல்லாம் இது மேக்சிமம் சாமினே கும்பிடுவாங்க இதெல்லாம் மாமே மாமே அப்புறம் உனக்குள்ள புத்தி அங்கே இருக்கு இல்லாமலையா போயிரும் ஏன் இப்போ நீ தானே சொன்ன என் மாமே மவன் நான் அத்தை மகன்னு அதுக்குள்ள உடனே கழுவ ஆரம்பிச்சுட்ட போன என்னடி பண்றான் அவன் இவெல்லாம் பேசாத பாக்கியம் சரி அவர்களுக்கு போன் அடிங்கள் தானே பாக்கியம் என்ன செய்து கொண்டிருக்கார்கள் என்று கேளுங்கள் அவர் எனக்காக ஜூஸ் வாங்க போயிருக்கிறார் கட்ட விளக்கு மற்ற எடுத்து அவனை 4 அடி ஒன்று 4 அடி அடிக்கணும் எங்களுக்கு அது கட்ட பசிக்குதுமா கவன்னு வந்துருச்சு சாமி என்ன பண்ணுறது வந்து வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை திறந்து போட்டு எங்கேயாவது போகிறவனை பார்த்துருக்கீங்களா கடவுளே சாப்பிட்டுட்டு தெம்பா அப்புறம் ஒரு வீடியோ போடுறோம் நன்றி